கலைஞர் டிவிக்கு ஸ்பெக்ட்ரம் பணம் கடனா ஊழலா பங்கா என்ற தலைப்பில் ஜூனியர் விகடனின் 1/5/2011 இதழில் வெளிவந்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆராசாவின் தயவில் ஏர்டெல் பிஎஸ்என்எல் தவிர கிட்டத்தட்ட எல்லா தொலைபேசி நிறுவன அதிகாரிகளும் திகார் ஜெயில் நோக்கி பயணமாகிறார்கள். அடுத்த கட்ட காட்சிகள் பரபரப்பாக அரங்கேறி வருகின்றன. கடந்த 2ஆம் தேதி சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் வினிடெக் வயர்லெஸ் தமிழ்நாடு லிமிடெட், ஸ்வாம் டெலிகாம், ரிலையன்ஸ் டெலிகாம் ஆகிய 3 நிறுவனங்கள் உட்பட 12 நபர்களை குற்றவாளிகளாக அறிவித்தது. இந்த விவகாரத்தில் கைதான ஷாஹித் பால்வா மட்டுமே டெலிகாம் நிறுவனம் சம்பந்தப்பட்டவர். மற்ற டெலிகாம் நிறுவன உரிமையாளர்களை சிபிஐ அழைத்து விசாரித்ததை தவிர யாரையும் கைது செய்யவில்லை. ஆனால் சிபிஐ அவர்களின் பெயர்களை நேரடியாக குற்றப்பத்திரிகையில் சேர்த்தது. இந்த டெலிகாம் நிறுவன உரிமையாளர்களும் நிர்வாகிகளும் பலமிக்க தொழில் அதிபர்களின் பின்புலத்தில் இருந்த காரணத்தால் நேரடியாக நீதிமன்றத்தின் மூலம் சிபிஐ நினைத்ததை சாதித்தது. குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்று இருந்த 3 நிறுவனங்களுக்கும் பயம் தொற்றிக்கொண்டது. இவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது சிபிஐ நீதிமன்றம் காவலில் வைக்க அனுமதி கோரும் என்று தகவல் வரவே இந்த டெலிகாம் நிர்வாகிகள் கடந்த 13ஆம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தபோது முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர். ஷாஹித் பால்வாவின் கூட்டாளியும் ஸ்வான் டெலிகாம் இயக்குனர் மற்றும் டிவி ரியாலிட்டி எம்டி ஆகிய பொறுப்பில் உள்ள வினோத் கோயங்கா மற்றும் வினிடெக் டெலிகாம் நிர்வாக இயக்குனர் சஞ்சய் சந்திரா மற்றும் ரிலையன்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த கௌதம் தோசி, ஏடிஏஜி தலைவர் சுரேந்திர பைப்பாரா, இதே நிறுவனத்தின் உதவி தலைவர் ஹரிநாயர் ஆகிய 5 பேரும் முன்ஜாமீன் மனுவை சிபிஐ கோர்ட்டில் தாக்கல் செய்தனர். இவர்களுக்காக முகுல் ரோத்தக், கேடிஎஸ் துளசி போன்ற பிரபல வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். இவர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடைக்கப் போவது இல்லை. ஒருவேளை குற்றச்சாட்டு நிரூபணமானாலும் அதிகபட்சமாக 1 வருடம் முதல் 7 வருடங்கள் வரை தண்டனை கொடுக்கப்படும். சிபிஐ புலன் விசாரணை மேற்கொண்ட சமயத்தில் அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு இவர்களை கைது செய்யவில்லை. சிபிஐ அழைத்த நேரத்தில் எல்லாம் விசாரணைக்கு ஒத்துழைத்தனர். இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னர் இவர்களை கைது செய்ய வேண்டியது இல்லை. அப்படி கைது செய்தால் ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று வாதாடினார்கள். இவர்களது மனுவுக்கு பதிலளித்த சிபிஐ இவர்களை வெளியே விட்டால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை கலைத்து விடுவார்கள் என்றது. 3 நாட்கள் தொடர்ந்து வாதங்கள் நடந்தன. இறுதியில் கடந்த 20ஆம் தேதி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓபி சைனி இவர்களது முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்ததோடு 5 பேர்களையும் நீதிமன்ற காவலில் திகார் ஜெயிலுக்கு அனுப்பினார். ஸ்வான் டெலிகாம் டைரக்டர் வினோத் கோயங்கா கதறி எழ ஆராசாவும் ஷாஹித் பால்வாவும் அவரை தேற்றினார்கள். ரிலையன்ஸ் நிர்வாகிகளின் குடும்பத்தினரும் கண்ணீர் விட்டனர். ரிலையன்ஸ் டெலிகாம் நிறுவன தலைவர் சுரேந்திர பைப்பாரா தனக்கு உள்ள இருதய நோய் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சொல்ல சிபிஐ வழக்கறிஞர் லலித் அவருக்கு முன்ஜாமீன் வழங்குவதில் தடையில்லை என்றார். ஆனால் நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரது உடல்நிலை அவ்வளவு மோசமில்லை என்றும் இந்த சமயத்தில் இவர்கள் வெளியே இருந்தால் விசாரணை பாதிக்கும் என்றும் கூறி ஜாமீன் தர மறுத்தார். இதன் எதிர்வழியாக இந்த 3 டெலிகாம் நிறுவனங்களின் பங்குகளின் மதிப்பும் சந்தையில் மளமளவென்று இறங்கின. டிவி ரியாலிட்டி நிறுவனம் 2G ஊழலுக்கு பின்னர் 77% வரை பங்கு மார்க்கெட்டில் வீழ்ச்சி அடைந்தது. இதே மாதிரி வினிடெக் நிறுவனம் ரூபாய் 3000 கோடி வரை நஷ்டமாம். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனமும் ஒட்டுமொத்தமாக
சுமார் 26,000 கோடி வரை இழந்துள்ளது. கைதாகியுள்ள வினோத் கோயங்காவின் சொத்து மதிப்பு $1 பில்லியன் என்று கூறப்படுகிறது. ஷாஹித் பால்வாவை போன்று கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தனது தந்தையின் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலில் குதித்தார். குறுகிய காலத்தில் ரியல் எஸ்டேட், ஹோட்டல், பால் என்று 30 விதமான தொழில்களில் முத்திரை பதித்தவர். சரத்பவார் குடும்பத்தினரோடு பல தொழில்களில் சம்பந்தப்பட்டவர். அதுவும் ஆராசா சுற்றுச்சூழல் அமைச்சரான பின்னர் வினோத் கோயங்காவின் ரியல் எஸ்டேட் தொழில் கிடுகிடுமென வளர்ந்தது. பின்னர் ஷாஹித் பால்வாலுடன் சேர்ந்து டிவி ரியாலிட்டி நிறுவனத்தை உருவாக்கி டெலிகாம் பிசினஸில் ஈடுபட்டார். அனுபவ ரீதியில் வினோத் கோயங்காவின் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வளர்ந்தது என்றால் சஞ்சய் சந்திராவும் அவரது தந்தை வினிடெக் நிறுவனத்தை முறைப்படி தொழில்நுட்பத்தை படித்து வந்து உயர்த்தினார்கள். சஞ்சய் சந்திராவின் தந்தை ரமேஷ் சந்திரா ஐஐடி காரக்பூரில் படித்து ரூக்கி அரசு ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றியவர். தந்தை வழியிலே மண்ணியல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப படிப்பை படித்து அமெரிக்காவில் MBA முடித்து அங்கேயே பணியாற்றினார். சஞ்சய் பின்னர் 1965 தந்தையும் மகனும் மண்ணியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கூடங்களை தொடங்கி ரியல் எஸ்டேட்டில் இறங்கினார்கள். அதன் பின்னர் மின்சாரம், ஹோட்டல், சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று ஒவ்வொன்றாக கால் பதித்த இவர்களின் சொத்து மதிப்பு ரூபாய் 40,000 கோடி வரை உயர்ந்தது. ஷாஹித் பால்வாவின் டிவி ரியாலிட்டி மற்றும் டைனமிக்ஸ் ரியாலிட்டி நிறுவனத்தில் இருந்து வந்த பணம் குசேகா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரியாலிட்டி நிறுவனத்துக்கு வந்து பின்னர் சினியுக் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு கொடுத்துள்ளது. அதன் பிறகு சினியுக் நிறுவனம் அதை கலைஞர் டிவிக்கு கொடுத்திருக்கிறது. டிவி ரியாலிட்டி, குசேகா, சினியுக் பிலிம்ஸ் என்று வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் இயக்குநர்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவர்கள். கலைஞர் டிவிக்கு கொடுக்கப்பட்ட பணம் தங்களுக்கு திரும்பிவிட்டது என்று இவர்கள் கணக்கு சொல்ல சிபிஐ சந்தேகித்து கைது செய்துள்ளது. சினியுக் நிறுவனத்தின் இயக்குனர் கரீம் முரானி பணத்தை கலைஞர் டிவிக்கு முன்பணமாக கொடுத்ததாக குறிப்பிட்டார். தங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்த குசேகா நிறுவனம் இதை கலைஞர் டிவிக்கு கொடுக்க கூறியதாக முரானி குறிப்பிட்டார். குசேகா நிறுவனம் பணத்தை கடனாக கொடுத்ததாகவும் பின்னர் கலைஞர் டிவி பங்குகளை வாங்க திட்டமிட்டதாகவும் ஆனால் விலை வித்தியாசத்தில் பணத்தை திரும்ப பெற்றதாகவும் குறிப்பிட்டது. ஆனால் ஆதாரங்களை சரியாக கொடுக்க தவறியதற்காக குசேகா நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஆசிப் பால்வாயும் ராஜீவ் பி அகர்வாலையும் சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த விவகாரத்தில் கருணாநிதி குடும்பத்தில் தயாளு அம்மாள் மற்றும் கனிமொழி போன்றோர் சிக்குவார்களா அல்லது சரத்குமார் மட்டும் சிக்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் சரத்குமார், கனிமொழி பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸ்பெக்ட்ரம் உரிமங்கள் கொடுக்கப்பட்டதற்காகவே ராசா சம்பந்தப்பட்ட கட்சியின் தொலைக்காட்சிக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சிபிஐ கருதுகிறது. ஆனால் சரத்குமார் கடனாக வாங்கினோம், பின்னர் வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்து விட்டோம் என்று கூறியுள்ளார். கடன் கொடுத்த காரணத்தை சிபிஐ கேட்டபோது குசேகா நிறுவனத்தினர் போர்டு மீட்டிங்கில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக சொன்னது. அந்த மீட்டிங்கில் மினிஸ் குறிப்பு என ஒரு நகலை மட்டும் சிபிஐயிடம் ஒப்படைத்தனர். ஒரிஜினல் மினிட்ஸ் கலைஞர் டிவிக்கு அனுப்பியதாக சொல்கிறார்கள். ஆனால் சரத்குமார் எங்களுக்கு தகவல் தான் கொடுத்தார்களே தவிர குறிப்பு அனுப்பவில்லை என்று பதில் கொடுத்தார். ஒரிஜினல் மினிட்ஸ் கொடுக்காத குசேகா நிறுவனத்தைச் சேர்ந்த இயக்குநர்கள் ஆசிப் பால்வாவும் ராஜீவ் பி அகர்வாலும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து கைதுகள் இனி தொடரலாம். இவ்வாறு ஜூனியர் விகடன் தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் கருணாநிதி பேசியதாவது: கனிமொழி கருணாநிதியின் மகள் என்ற முறையில் மட்டும் கட்சியில் பயன்படவில்லை.
அவர் தொண்டுள்ளத்தோடு பாடுபட்டு வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் நாட்டுப்புற கலைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் காரணமாக அவருக்கு எந்த அளவு பெயர் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிவேன். இதையெல்லாம் பார்த்து பொறாமை காரணமாக பொறுத்து கொள்ள முடியாமல் சகித்து கொள்ள முடியாமல் கனிமொழி மீது எதிர்ப்பை காட்டுகின்றனர். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு கனிமொழி தயக்கம் காட்டினார். அதனால் நானே நேரில் சென்று அழைத்து வந்தேன். அப்படிப்பட்ட நிலையில் நான் என் மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல, கட்சி சார்பாக கனிமொழியை காப்பாற்றுவது என்பது கட்சியின் செல்வாக்குக்கு ஊனம் வந்துவிடாமல் பாதுகாப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கலைஞர் அவர்கள் கூறியுள்ளார். கனிமொழியின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு நாமும் மிகவும் வருந்துகிறோம். அன்று ஜெயலலிதாவின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதும் 1989 ஆண்டு சட்டசபையிலே ஜெயலலிதாவின் புடவை உருவப்பட்ட போதும் வேடிக்கை பார்த்த துரியோதனாதிகளும் துச்சாதனர்களாக மாறியவர்களும் யார் என்பதை கருணாநிதி சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு பெண் என்று பாராமல் ஜெயலலிதாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிதான் இன்று கலைஞருக்கு பழிவாங்கும் படலமாக உருவாகி கொண்டிருக்கிறது. முற்பகல் செய்யில் பிற்பகல் விளையும். நன்றி, வணக்கம்.